டெய்லி விலாகோட நாள் 22. புதுசா யாருனாச்சும் வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், மறக்காம ஒரு லைக்கையும், சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டுருங்க. ஓகேவா? எழுந்திரிச்சோனே வழக்கம் போல ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு, இன்னைக்கு வீட்ல எந்த வேலையும் இல்ல. சரி சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு ஆர்டர் ஓட்ட கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு நம்ம எத வேணா மறக்கலாம். நம்மளோட புரோட்டீன் இன்டேக்க மட்டும் மறக்கவே கூடாது. அதனால 3 முட்டைய முழுங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா பையா கடைக்கு போயிட்டு ஒரு காஃபிய போட்டு ஆர்டர் ஓட்ட கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஆர்டர் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாரி அப்செட்டாவே இருந்துச்சு மைண்டு. ஏன்னா நான் ரெகுலரா ஜிம் போயிட்டுருப்பேன். என்னோட புரோட்டீன் இன்டேக் டெய்லி கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் கேர், என்னோட செல்ஃப் கேர் எல்லாமே ட்ராப் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வேலைய முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு என்னோட பெண்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு, தூங்கவே மணி 4 மணி ஆயிடுது. பட் இது எல்லாத்தையுமே எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பிளான் ஒண்ணு எனக்கு கிடைச்சிருக்கு. கம்மிங் டேஸ்ல இல்ல கம்மிங் வீக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வேலை செஞ்சுக்கிட்டே நம்மளோட கோல்ஸ் பிளஸ் ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் ஸ்கின் கேர், செல்ஃப் கேர் இப்படி எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? அதுக்கு நீங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்னோட ஷார்ட் ஃபிலிம்க்கான வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு நேரா கிச்சனுக்கு போயிட்டு 4 பாதாம் சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். நாளைக்கு பார்ப்போம். டாடா பாய்.